Greetings, fellow classmates. Today we'll be seeing about introduction to Q. It is a linear data structure. Linear data structure na அது வந்து it is a type of data structure. அதுல வந்து elements வந்து sequential அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதாவது one after another. லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல அதாவது ஒரு எலமெண்ட்டும் அதோட ப்ரீவியஸ் எலமெண்ட் அப்புறம் அதோட நெக்ஸ்ட் எலமெண்ட்க்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இப்படி கனெக்ட் ஆயிருக்கிறதுனால அது வந்து ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் டேட்டா வந்து ஃபார்ம் பண்ணுது. சிங்கிள் லைன் ஆஃப் டேட்டா ஃபார்ம் பண்றதுனால எலமெண்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் அண்ட் அக்சஸ் இன் அ லீனியர் ஆர்டர். இதுதான் வந்து லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ Q is a linear data structure in which insertion and deletion of elements take place at different ends. இது வந்துட்டு என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுதுன்னா FIFO, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இதுக்கு என்னன்னா எலமெண்ட்ஸ், அதாவது எந்த எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்றோமோ அந்த எலமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுவோம். அதுதான் FIFO. இதுக்கு வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், பீப்புள் வெயிட்டிங் இன் அ லைன் அட் அ டிக்கெட் கவுண்டர் இல்லைன்னா ஒரு பஸ் ஸ்டாப்ல. ஸோ எந்த பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் வெயிட் பண்றாங்களோ அந்த பர்சன் தான் ஃபர்ஸ்ட் டிக்கெட் கொடுப்பாங்க. எந்த பர்சன் கடைசியில வெயிட் பண்றாங்களோ அந்த பர்சன் தான் கடைசி டிக்கெட் தருவாங்க. கியூவோட ஸ்ட்ரக்சர். Q has two ends, front end and rear end. Front endல தான் வந்துட்டு எலமெண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுவோம். ரியர் எண்ட்ல தான் எலமெண்ட்ஸ் வந்து அது நியூ எலமெண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்றோம். இப்போ வந்து இந்த கியூல வந்துட்டு 10 இந்த எலமெண்ட் இருக்கிற பொசிஷனை தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவோம். 50 இந்த எலமெண்ட் இருக்கிற பொசிஷனை தான் வந்து நம்ம ரியர் எண்ட்னு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து கியூவோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு வில் பி சீயிங் அபவுட் பேசிக் ஆபரேஷன்ஸ் ஆஃப் கியூ. ஃபர்ஸ்ட் இஸ் என்கியூ. என்கியூ வந்து என்கியூவோட ப்ராசஸ் என்னன்னா கியூக்குள்ள எலமெண்ட் வந்து இன்சர்ட் பண்றது. இந்த இன்சர்ஷன் எங்க நடக்கும்னா ரியர் எண்ட்ல நடக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து 10, 20. இப்போ வந்து இது ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் கியூ. இது நம்ம என்னென்ன எலமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ண போறோம்னா 30, 40 வந்து ஒரு எலமெண்டா ரியர் எண்ட்ல ஒன்னொன்னா இன்சர்ட் ஆகுது. இதுதான் வந்து என்கியூவோட ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து டிகியூவோடது. டிகியூவோட ப்ராசஸ் என்னன்னா கியூல இருந்து எலமெண்ட் வந்து ரிமூவ் பண்றது. இந்த கியூ வந்துட்டு பிஃபோர் டெலிஷன், இந்த கியூ வந்துட்டு ஆஃப்டர் டெலிஷன், லைக் ஆஃப்டர் டிகியூ. டெலிஷன் ஃப்ரண்ட் எண்ட்ல நடக்கிறதுனால 10 இருக்கிற இடம் தான் ஃப்ரண்ட் எண்ட். ஸோ அந்த எலமெண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பீக் ஆர் ஃப்ரண்ட் ஆபரேஷன். இதோட ப்ராசஸ் என்னன்னா கியூல இருக்க டாப் எலமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இப்போ இதுதான் கியூ. பீக் அந்த ஆபரேஷன் உள்ள போச்சுன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிற எலமெண்ட் வந்து 20. இதுதான் பீக்கோட ஆபரேஷன். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே. இதோட ப்ராசஸ் என்னன்னா கியூல இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் வந்து டிஸ்பிளே பண்ணும். தட் இஸ் ஃப்ரம் ஃப்ரண்ட் டு ரியர். ஸோ இப்போ வந்து இதான் நமக்கு இருக்கிற கியூ. இது வந்து டிஸ்பிளே பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் எப்படி வரும்னா ஃபர்ஸ்ட் 20, 30, 40. நெக்ஸ்ட் வந்துட்டு இஸ் எம்டி. இஸ் எம்டியோட ப்ராசஸ் என்னன்னா கியூல வந்து ஏதாவது எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணும். சப்போஸ் கியூல வந்துட்டு 0 எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் எம்டி கியூ. இஃப் கண்டிஷன்ல கொடுக்கும் போது we can give two conditions. So first வந்துட்டு front is equal to -1. அது இல்லனா front greater than rear. இது ரெண்டு கண்டிஷன் தான் வந்து we'll use to check if any elements are there in the queue. Next is full. Full ஓட ப்ராசஸ் என்னன்னா கியூ வந்துட்டு ஃபுல்லா இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணும். சப்போஸ் இதோட ஃபர்தரா கியூல வந்துட்டு எந்த நியூ எலமெண்ட்டும் இன்சர்ட் பண்ண முடியாதுன்னா அதை வந்து ஃபுல் கியூன்னு சொல்லுவாங்க. இஃப் கண்டிஷன்ல கொடுக்கும் போது ரியர் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் -1. இதுதான் நம்மளோட கண்டிஷன். மேக்ஸ்ன்றது என்ன வேல்யூனா கியூவோட சைஸ், பேசிக்லி மேக்ஸ்ன்றது. இப்ப கியூ வந்து 5 இருக்குன்னா 5 - 1, லைக் ரியர் 4 இருந்ததுன்னா தென் கியூ இஸ் ஃபுல்.